நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கணினி பயன்பாடுகள் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் திரு கே செல்வகுமார் அவர்கள். இன்று ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நம்மிடையே உரையாடவிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் குழந்தை பருவம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த கம்ப்யூட்டர் துறையை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆர்வம் எப்படி சார் வந்தது? நான் டாக்டர் செல்வகுமார் கமலநாதன், உதவி பேராசிரியராக கணினி பயன்பாடுகள் துறையில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பணிபுரிந்து வருகிறேன். என்னோடய குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கணிப்பொறி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றியெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு தான் சொல்லணும். நான் சாதாரணமாக ஒரு அரசு பள்ளியில் தான் படித்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு பயாலஜி தான் எனக்கு தெரியும். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி அந்த அளவுக்கான அறிவு, அந்த நாலேஜ் எல்லாம் இல்லை. அப்புறம் நான் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும்போது இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வரும்போது தான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பீக்கில் இருந்தது. அப்போ என்னோடய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரியர் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் எல்லாம் இல்லை. நானும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தான் ஆர்டினரியாக படிச்சுட்டு அப்புறம் படித்து முடிச்சும்போது தான் எனக்கே தெரிஞ்சு, இல்லை நம்ம படித்தது ரொம்பலாம் நம்ம நல்லா படிக்கல, ரொம்ப இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப கேட் எழுதி இங்கே நம்ம சிஜி கேம்பஸில் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி படித்தேன். அப்போது படிக்கப்போ தான் என்னென்ன எல்லாம் படிக்கணும், எப்படி இந்த கோர்வையோடு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். அப்போது பிஇயில் படித்தபோது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் நெட்வொர்க்ஸ், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் ஒரு தியரியாகவே படித்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு படிக்கும்போது இருந்ததை விட எம்இ படிக்கும்போது நல்ல இன்னும் ஆழ்ந்த அறிவார்ந்ததாக அந்த துறை சம்மந்தமாக படித்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு வாத்தியாராக நான் வேலை செய்யும்போது விஐடியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கும்போது எனக்கு இன்னும் இதை பற்றி நிறைய புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னோடய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே முழு நேர ரிசர்ச்சராக ஜாயின் பண்ணிட்டேன் 2010 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் திருப்பம் என்னோடய கைடுக்கிட்ட ஜாயின் பண்ணி அப்படியே இந்த ஏஐ எம்எல்லாம் அப்போ தான் கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ படிச்சுட்டு என்னோடய டொமைனில் அப்படி அதாவது நான் அப்போது இந்த வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸில் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை கொண்டு எப்படியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த டிவைசஸ் எல்லாம், இதுக்கான எனர்ஜி, இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, இதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால், எப்படி இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணும்போது வருது, இதை எப்படியெல்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் என்னோடய ஃபுல் ரிசர்ச். இதை படித்து முடிக்கும்போது தான் எனக்கு இதோட முழு அறிவும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் செயற்கை நுண்ணறிவு, மெஷின் லேர்னிங், அதாவது இயந்திர கற்றல், இது போன்ற துறையில் நானாக ரொம்ப ஆழ்ந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதனுடைய வெளிக்கொணர்வுகளை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்ருக்கேன். அருமை சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னங்க சார்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நான் முன்னாடி சொன்ன செயற்கை நுண்ணறிவு. அதாவது இந்த டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டு எய்ம் ஆன் பில்டிங் மெஷின்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் லைக் இன்டெலிஜென்ஸ் லைக் அஸ். அப்படின்னா ஒரு கணினி டிவைஸையோ இல்லை ஒரு எந்திரத்தையோ, அந்த எந்திரத்துக்கான அல்காரதத்தையோ எப்படி ஒரு மனிதனை போல சிந்தித்து செயல்படுற அளவுக்கு நம்ம எப்படி அதை நம்ம கொண்டு வர்றது. அதாவது நம்ம ஹியூமன் பீயிங், வி ஆர் மேக்கிங் டெசிஷன்ஸ், ரீசனிங், அண்டர்ஸ்டாண்டிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இது மாதிரி மெஷினால் எப்படி நம்ம பண்ண வைக்கிறது, இதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா மெஷின்ஸ் வித் மைண்ட், இங்கிலீஷில். தமிழில் ஒரு மெஷினுக்கு நம்ம மனுஷ மூளையை கொண்டு வச்சோம்னா எப்படி அது வேலை செய்யும், செயற்கை மூளையை கொண்டு வந்தால் அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி நம்ம பிரெயின் செயல்படுது, அதை எப்படி நம்மளால் சிந்திக்குது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிசிஷன் மேக்கிங் கொண்டு வரோம் ஆஸ் அன் ஹியூமன் பீயிங். ஸோ சைக்காலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஹியூமன் பிஹேவியர், அதாவது சோஷியாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இதில் இன்ட்ராக்டிங் டுகெதர். ஸோ இதோட எசன்ஸ் தான் ஃபைனலாக வி ஆர் கம் அப் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நன்றி சார். இந்த ஏஐயோட தாக்கம் பல்வேறு துறைகளில் எப்படி இருக்குது சார்?
இதெல்லாம் நம்ம வச்சு என்னென்ன பண்ணலாம்னா எனி டொமைன்ஸ் வி கேன் கம் அப் வித் ஸ்மார்ட் டெசிஷன் மேக்கிங். ஈவன் வந்து மெடிசன் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை ஈவன் வந்து அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஈவன் வந்து நம்ம இங்கேயே வந்து சென்னை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில் எவ்ரி திங் இஸ் பிகமிங் ஸ்மார்ட். தட் மீன்ஸ் ICCCன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர். அப்படின்னா யூ கேன் லுக் அட் த என்டையர் சிட்டி அட் த சிங்கிள் ரூம். யூ கேன் சால்வ் த கிரைம்ஸ் எவ்ரி திங் த்ரூ தி தேர்ட் ஐ கேமராஸ், AI கேமராஸ், AI இன்ஸ்டால் கேமராஸ். அதை வச்சுட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் அங்கே நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஒரு நார்மல் ஈவெண்ட்டா ஆர் அப்நார்மல் ஈவெண்ட்டா இல்லை அது வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டியா அப்படின்றதெல்லாம் அதுவே டிடெக்ட் பண்ணி நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு சென்ட் பண்ணும். ஸோ உடனே போலீஸ் வந்து அலர்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து ICCCயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேடான்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது ஸ்மார்ட் சிட்டியிலே. ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இப்போது பீக் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரூட்டில் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் பஸ்ஸு. இப்போ நீங்கள் அந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அப்போ அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும், அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை சீட்ஸ் ஃப்ரீ அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து இருந்த இடத்துலேருந்தே தெரிஞ்சிக்கலாம். தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஈவன் வந்து மெட்ரோவில் நீங்கள் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ட்ரெயின் அட் வாட் டைம் இட் வில் கம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இட் இஸ் எவ்ரி திங் இஸ் இன்டகிரேட்டட் டுகெதர் AI வித் AI டெக்னாலஜி. இதெல்லாம் நான் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸரான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இட் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரேசிங் யுவர் பிஹேவியர்ஸ். நீங்கள் மார்னிங் எந்த பர்டிகுலர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஆப்பில் என்னென்னலாம் பண்ணுறீங்க, ப்ளஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட் என்ன பண்ணுவோன்னா நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க மார்னிங்கில் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மெலடிஸ் எல்லாம் கேட்குறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபோக் சாங் வந்துச்சுன்னா உடனே அதை வந்து எடுத்துரும். அதுக்கு தான் நம்ம வந்து அதுக்கு பேர் காலிட்டு ஸ்மார்ட்னஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரியலைசிங் அபவுட் அவர் பேட்டர்ன். நம்ம என்னென்ன மெத்தட்ஸில் டெய்லி இப்போ நம்ம வாட்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒருத்தரை வாட்ச் பண்ணுறோம், அவங்க ரெகுலராக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அப்போ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எனக்கு இதுவும் பிடிக்கும் அப்படின்னு பேட்டர்ன் சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்மளோட எல்லா டிவைஸஸும் பண்ணுது. அதுக்கு என்னென்னா பேட்டர்ன்ஸை வந்து நம்ம பண்ணுறோன்றதை லேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா பேட்டர்னில் வருது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் டு யூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்துடும். சார், அப்போது இந்த ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஏசி போட்டோம்னா நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த பக்கமாக காற்று வந்து வர வைக்குது. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகிறது எல்லாமே AI மூலமாக தான் நடக்குதா சார்? அப்படி இல்லை, அதெல்லாம் ஃபீச்சர்ஸ். அது என்ன பண்ணணும்னா இப்போ இந்த பர்டிகுலர் ரெய்னி சீசன், வின்டர் சீசனில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஏசி யூஸ் பண்ணுறீங்க, இதே சம்மரில் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க, இந்த வருஷம் எவ்வளோ EB பில் வந்திருக்கு, அடுத்து 2026 சம்மரில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ கரண்ட் பில் வரும் EB பில், அடுத்த 5 இயர்ஸ்க்கான EB பில்ஸ் என்ன அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஃப்யூச்சர்ஸை வந்து நினச்சிக்கிறாங்க, இது வந்து இப்படி பண்ணால் இது வந்து ஸ்மார்ட். திங்ஸ் நாட் லைக் தட். அது வந்து ஃப்யூச்சரையும் ப்ரிடிக்ட் பண்ணுச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரியாக செஸ் பிளேயிங் லைக் செஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பை தான் பார்ப்போம். ஆனால் நம்ம ஆப்போனண்ட் என்ன பண்ணுவாங்க, அடுத்த 3 ஸ்டெப் நம்மளை வந்து ரியலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த டிவைஸஸும் இட் வில் ப்ரிடிக்ட். அதனால தான் நம்ம வந்து இது ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்த் கேரில் இருக்குது, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஒரு டெய்லி லைஃப்பில் எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகிட்டே இருக்குது. நன்றி சார். மிஷின் லேர்னிங், அதாவது ML அப்படின்னா என்ன சார்? இப்போ எந்திர கட்டளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது முதல்ல எப்போ வந்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்கூலிங்கில் ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் வந்து இந்த டீச்சர் வந்து தாட் அபவுட் திஸ் இஸ் த லெட்டர் ஆ, இதுதான் ஆ எழுத்து, இல்லை இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் A அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கோயிங் டு லேர்ன் பை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
உங்களுக்கு தெரியும் சின்ன வயசில் நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டும்போது நமக்கு பின்னாடி அதோட இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் வீலோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் கிட்ஸ் எல்லாம் சைக்கிள் கற்றுக்குறாங்க. அப்போ நம்ம வந்து 80s 90s கிட்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் வீல் இருக்கிற சைக்கிள் இருக்காது, பின்னாடி யாராவது நமக்கு பிடிச்சி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிசிக்ஸ் அது நமக்கே தெரியாது அதில் ஃபிசிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஹவ் லேர்ன் இட். ஃபஸ்ட்டு நம்ம பாடி வெயிட்டை கரெக்டாக அந்த சைக்கிளில் அந்த இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லுவோம், அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது கரெக்டாக சைக்கிள் மூவ் ஆகும். நம்ம நேர் ரோட்டில் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சப்போஸ் ஏதாவது ஒரு லெஃப்ட் டர்னோ ரைட் டர்னோ திரும்பும்போது நம்மளோட பாடியை நம்ம டில்ட் பண்ணி தட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 45, நாட் லெஸ் தேன் 30 டிகிரி அதில்க்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம சைக்கிள் ஸ்கிரிட் ஆகாமல் திரும்பும். இதுலேயும் ஃபிசிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம் விழுந்து நமக்கு நிறைய வந்து காயங்கள் எல்லாம் பட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த டைம் நம்ம இப்படி திரும்பக்கூடாது, ஸ்லோவாக பிரேக் பிடிச்சி திரும்பணும்னு சொல்லி நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய லேர்னிங் இருந்தாலும் அது 3 கேட்டகரியாக அந்த லேர்னிங்ஸை பிரிக்கிறாங்க. சூப்பர்வைஸ்டுன்னு சொல்லுவாங்க, அன்சூப்பர்வைஸ்டு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதாவது வந்து நம்ம சூப்பர்வைஸ்ட்னால் நம்ம கிளாஸ் ரூமில் எப்படி நம்ம படிக்கிறோம், நம்ம டீச்சர்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க, அதுதான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நம்ம மெஷினுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ண சொல்லுவோம். இப்படிலாம் வந்தால் இது கரெக்ட், இந்த காம்பினேஷன்ஸ்லாம் போனால் இது தப்பு. இப்போ நம்ம பேங்க்கில் பார்த்திங்கன்னா கரன்சி ஃபேக் கரன்சியா இல்லை அது வந்து கவர்மெண்ட் அத்தரைஸ்டு நோட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சில்வர் லைன் இருக்கணும், ஹோலோகிராம் இருக்கணும், நம்ம மகாத்மா காந்தியோட அந்த பிக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் உள்ள அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே. அப்புறம் லைட்டாக நம்ம நோட்டை டில்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த 500 வந்து டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸில் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் சைன் இருக்கும் நோட்ஸில். அந்த மாதிரி நிறைய ரெப்ரசன்டேஷன், ஒரு 10 ஆர் லெஸ் தேன் 10, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம மெஷினுக்கு இப்படி இந்த ரெப்ரசன்டேஷன் இருந்தால் இது ஒரிஜினல் நோட் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ண சொல்லுவோம். இது வந்து சூப்பர்வைஸ்ட் நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இப்போ எப்படி நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம இதுதான் ஏ இதுதான் ஆ அப்படின்னு முதல் எழுத்து நம்ம சொல்லித்தரோமோ அது மாதிரி நம்ம டீச் பண்ணுறதுக்கு பேர் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற மாதிரி, நம்ம வந்து டீச்சரே பார்க்க மாட்டோம். இந்த கலைவான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அவரோட குருவை மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் அதை பார்த்து துரோணாச்சாரியர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். அதே மாதிரி தான் இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்லும் மெஷின்ஸ் என்ன பண்ணோன்னா லேர்னிங் பை இட் செல்ஃப். அதாவது நம்ம அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது இப்போ இதை பார்க்கும்போது இது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்பிள்னால் இந்த கலரில் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரில் வரணும், மேங்கோனா இப்படி இருக்கணும், இந்த ஆரஞ்சு இல்லை மஞ்சள் கலரில் இருக்கணும், இந்த ஷேப் இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அதே லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு டெஸ்டிங்க்கு அதுக்கிட்ட ஒரு பழத்தை காட்டுறீங்க அப்படின்னா அந்த மெஷின் வந்து யோசித்து சொல்லும் இது வந்து ஆப்பிள் தான் அப்படின்னு வந்து அதுவே வந்து அதோட ரிசல்ட் கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரும். அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும்போது அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா சிமிலாரிட்டிஸை வச்சு, அப்போ அது நம்ம என்ன சொல்லுவோம் ஒற்றுமைகளை வச்சு அது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும். சார் அப்படின்னா 4 பக்கங்கள் தான் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, ஸ்கொயர்னு சொல்லுவீங்களா, சதுரம்னு சொல்லுவீங்களா, இல்லை ரெக்டாங்கிள் செவ்வகம்னு சொல்லுவீங்களா? அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எல்லா ஷேப்பும் சைடும் ஈவனாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர். இப்போ 2 சைடு ஈவனாக இருக்குது, இன்னும் 2 சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெக்டாங்கிள் அப்படின்றது அது கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் அன்சூப்பர்வைஸ்டு. இன்னொன்று வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நம்மளை வந்து வா சூப்பர்ப்பா நீ நல்லா படிச்சிருக்கிற, இதே நம்ம ஃபெயிலாக இருக்கிறோம் இல்லை நம்ம ஏதாவது 2 சப்ஜெக்ட் அரியர் விழுந்துச்சுன்னா நம்மளை வீட்டில் திட்டுறாங்களா, அதே மாதிரி இந்த லேர்னிங் மெத்தடாலஜியில் என்னன்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ரிவார்ட் அண்ட் பனிஷ். அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருவோம். அந்த ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் அது பாஸ் ஆகிடுச்சுன்னா ரைட் வெரி குட், நீங்கள் இந்த லேர்னிங் மெத்தடில் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இதை அப்படின்னும் போது ரிவார்ட். அது என்ன பண்ணோம், என்னென்ன டெக்னிக் அதை யூஸ் பண்ணிச்சோ அந்த டெக்னிக்கை ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொண்டு வந்து வச்சுக்கும். சப்போஸ் அது எடுத்து அந்த டெக்னிக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபெயிலியராக போயிடுச்சு, எடுத்த மெத்தட்ஸில் வந்து அது ஃபெயிலியரான ரிசல்ட் ராங்கான ரிசல்ட் கண்டுபிடிச்சிச்சின்னா நம்ம வந்து ஐயோ நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம ஃபீட்பேக் கொடுத்தோம்னா ஓஹோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமா, எங்கே அதை ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னு அந்த என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சோ அந்த மெத்தட்ஸ்க்கெலாம் நெகட்டிவ் மார்க் போட்டு கீழே வச்சுக்கோ. அது வந்து ஃப்யூச்சரில் யூஸே பண்ணாது. அதுதான் இந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்னு சொல்கிறாங்க.
இது எல்லாம் நம்ம வந்து உள்ளார்ந்து கொண்டு வந்து ஒரு மெஷினுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த மெஷின்ஸ் என்ன பண்ணுன்னா எல்லா பேட்டர்ன்ஸையும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணோம், இந்த ப்ரிடிக்ஷன் அடுத்த இதில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்து எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது சார் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில டைமில் நம்ம கிளைமேட் ப்ரிடிக்ஷன் ரிசர்ச் சென்டரில் வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொல்லும்போது மழை பெய்ய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டால், இது வந்து இப்போது இதெல்லாம் 100 இயர்ஸ்லேருந்து நமக்கு வந்த டேட்டா. இப்போ என்னாச்சுன்னா குளோபல் வார்மிங்னால் கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு இப்போ தேவையானது என்னென்னா டேட்டா. கிளியர் கட் டேட்டா இருந்ததுன்னா இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நன்றி சார். அப்போது இந்த டீப் லேர்னிங் அப்படின்றது என்னங்க சார், கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? நிச்சயமாக. இந்த ஆழ்ந்த கற்றல் டீப் லேர்னிங் அப்படின்றது சப்செட் ஆஃப் போத் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ரெண்டுத்துக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி இப்போ புதுசாக அப்படியே இப்போ எப்படின்னா நம்ம மனுஷன் மூளையை பற்றி சொன்னேன், அது வந்து ஏஐயில் வந்துச்சு. நம்ம எப்படியெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கிறோம், அந்த பிரெயினில் எப்படியெல்லாம் நமக்கு வந்து லேர்னிங்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். நம்ம பிரெயின் ஆனாலும் இது வரைக்கும் பிரெயினு ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஹியூமன் இன்வென்ஷன் எதுவுமே கிடையாது. காட்ஸ் கிரியேஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஹியூமன் இன்வென்ஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு அப்புறம் கூட சொல்லலாம். நம்ம பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்னார்மஸாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்க. நம்ம மேசிவ்லி பேரலல் அப்படின்னா நம்மளால் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய டைம் நீங்கள் அப்படியே ஃபோனில் பேசிக்கிட்டே மற்ற ஒரு டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இல்லை நீங்கள் சிக்னல் கொடுத்து 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டே பண்ணுவீங்க. அந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் வந்து மெஷின் பண்ணுறது இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் நிறைய இப்போ படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் மூவிஸ், அப்புறம் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ண அந்த எந்திரன் ரோபோட் மூவிஸ், அந்த மாதிரி மூவிஸில் பார்த்த அந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வரத்துக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 வருஷம் கண்டிப்பாக இப்போ தேவைப்படும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த அலெக்ஸா, அமேசானோட அலெக்ஸா, அந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஈவன் சோஃபியாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஹூ காட் ஃபஸ்ட் சிட்டிசன்ஷிப் இன் UAE. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுதான் வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்ச முதல் ஹியூமனாய்ட் ரோபோட், தட் இஸ் UAE கண்ட்ரீஸில். அதுக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இட் வில் கிவ் ஆன்சர்ஸ். அந்த மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் வர்றதுக்கு இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 decades ஆகலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 3 கேட்டகரி இருக்குது. அதில் முதல் கேட்டகரி பார்த்திங்கன்னா நேரோ எல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். லைக் காஃபி மேக்கர், டிக்கெட் மெஷின்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும்தான் பண்ணோம். இப்போ டிக்கெட் மெஷின்ஸில் நீங்கள் போயிட்டு எனக்கு ஐ நீட் அல்வான்னு கொடுத்தீங்கன்னா ஸ்வீட் வேணும்னு கேட்டிங்க கொடுக்காது, டிக்கெட் மட்டும் தான் கொடுக்கும். அதே மாதிரி காஃபி மேக்கர்கிட்ட போய் எனக்கு வந்து ஐ நீட் அண்ட் வெஜிடபிள் பிரியாணி, எனக்கு மட்டன் பிரியாணி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது பண்ணாது. ஒன்லி இஃப் யூ ஆர் ப்ரெஸ்ஸிங் த பட்டன், அக்கார்டிங் டு தட் பட்டன் உங்களுக்கு பிளாக் காஃபி வேணுமா, இல்லை மில்க் மிக்ஸ்டு காஃபி வேணுமா, கோல்டு காஃபி வேணுமா, இல்லை பிளாக் டீ வேணுமான்றதை அது வந்து எடுத்து பண்ணும். அடுத்து ஸ்ட்ராங்கில் வந்து போனீங்கன்னா ஸ்ட்ராங் ஏஐன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்ட்ராங் அப்படின்றது என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ்க்கு ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ரோபோட்டுக்கோ இல்லை அந்த டிவைஸ்க்கோ சைக்கிள் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த டிவைஸை பைக் ஓட்ட சொன்னீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அது பைக் ஓட்டும். லைக் வந்து ப்ரிஃபரிங் காஃபி, ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு ஹாட் வாட்டர் தான் போட தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி காஃபி எப்படி வந்து நல்லா கொண்டு வருது, அதுதான் ஸ்ட்ராங். அப்போ சார் அப்போ மூணாவதா சூப்பர் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் நான் சொன்னேன் நம்மளை மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல அந்த துறையில் நம்ம வந்து இன்டெப்த்தாக போகிறோம். இதில் தான் நம்ம எக்ஸ்பிளைனபிள் ஏஐ எல்லாமே வர மாதிரி. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு பிகினிங் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குற சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை க்ளவுடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட பிகினிங். இப்போது எல்லாமே மல்டி மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், LLMs, ஜென்ரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், என்கோடர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப வந்து பேனிக் ஆக வேணாம். இது எல்லாமே வந்து ஏஐயோட ஆரிஜின்லேருந்து அப்படியே வருது, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொன்ன 3 சப்ஜெக்டோட ஃபைனல் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன டெர்மினாலஜிஸ் தான். டீப் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸில் தான். இப்போ டீப் லேர்னிங்னா ஆழ்ந்த கற்றல்னு சொன்னேன். இப்போ இதில் நிறைய வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம பிரெயினை பற்றி பார்த்துட்டோம், அது எப்படி லேர்ன் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த பிரெயினுக்கு எப்படி நம்ம பாடியிலேருந்து மொத்த சிக்னல்ஸ் போகுது. ஆக்சுவலாக
இப்போ நம்ம காலில் முள்ளு குத்தும்போது உடனே நம்ம பிரெயின் என்ன பண்ணுது, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தம் போடுறோம். இம்மிடியேட்டாக அந்த முள்ளு குத்தின இடத்துக்கு நம்ம கை போகுது, என்ன ஆகுதுன்னு பார்க்குது. உடனே நம்ம என்ன ரெமெடி எடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது காலில் குத்தினாலும் சரி, நமக்கு வேறு எங்கே அடிப்பட்டாலும் உடனே பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணுது. அதுக்கு எப்படி அந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது? ஏதாவது தூரத்தில் இருக்கிறதுனால அது ஸ்லோவாக போதா? இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட நர்வ் சிஸ்டம். நம்ம நரம்பு மண்டலமானது எப்படி நம்ம பாடி முழுவதில் இருக்கிற எந்த ஒரு பார்ட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மூளைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டெசிஷன் மேக்கிங் பண்ணுதோ அதை தான் டீப் லேர்னிங்கில் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் படிக்கிறோம். அதில் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும். நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நியூரான் சிஸ்டத்தில் நரம்பு மண்டலம், அப்புறம் பிரெயினில் நியூரான்ஸ் இருக்குது. பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ், அதுதான் யூனிட் ஆஃப் பிரெயின். அதெல்லாம் எப்படி வந்து சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் அதை பற்றி படித்து அதே தான் நம்ம வந்து டீப் லேர்னிங்கில் இமிடேட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் டீப் லேர்னிங். ஆக்சுவலாக அந்த வேர்ட் டீப் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அந்த நியூரல் நெட்வொர்க்கில் ஹிடன் லேயராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த டீப் லேர்னிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக 3 லேயர் இருக்கும். இன்புட் லேயர், இடன் லேயர், அவுட்புட் லேயர். இந்த இடன் லேயரை வந்து நம்ம எத்தனை வைக்கிறோம் அப்படின்றது, ஒரு 100 வைக்கலாம், இல்லை 1000 கூட வச்சுக்கலாம் மேக்ஸிமம். அது வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷன் டிவைஸை பொறுத்து. அதனால் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறோம், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறோம். நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்குறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெஷின்ஸ், லேப்டாப், அதிலெல்லாம் இந்த மாடல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். இப்போ நம்ம சார் இந்த நரம்பு சிஸ்டம் கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலே பண்ணி நமக்கு மூளைக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியும். நமக்கு டிலே ஆச்சுன்னா அவ்வளோதான். ஈவன் நம்ம கண்ணில் பார்க்கும்போது நமக்கு தெரிகிற இமேஜ் வந்து 90 டிகிரி வந்து டில்ட்டில் தான் தெரியும். ஆனால் உடனே அந்த இமேஜை கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம சைட்டை நமக்கு கொடுக்குது பிரெயின். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து பிரெயின் வேலை செய்து பாருங்கள். அதே மாதிரி எந்த பார்ட்டில் இருந்தாலும் சிக்னல் கரெக்டாக போகுது. எப்படி இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கெமிஸ்ட்ரி பிரின்சிபல் தாங்க. NaCl, சோடியம் குளோரைடு, உப்பு. நம்மளை யாராவது ஏதாவது திட்டும்போது நம்ம அமைதியாக இருந்தோம்னா, என்னடா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது எதுக்கு சொல்கிறோன்னா, நம்மளோட அந்த சென்சிங் சிக்னல் கம்மியாக இருக்குன்றத சொல்கிறது தான். ஸோ Na+Cl அப்படின்றது தான் நம்மளோட நியூரானுக்கு தட் இஸ் நரம்பு மண்டலத்துக்கு சிக்னல் கடத்துறதுக்கு யூஸ் பண்ண. அதே மாதிரி தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இந்த நியூரான்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணுறது, வெயிட் ஃபேக்டர், பயாஸ், எப்போ அந்த நியூரான் ஃபயர் ஆகணும், இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் செட் பண்ணி ஒரு இமேஜை கொடுத்து, நான் சொன்னேன் முன்னாடியே இந்த எந்த ஆக்டிவிட்டி நார்மல், எந்த ஆக்டிவிட்டி அப்நார்மல், அந்த கேமரா ஏஐ வந்து எனேபிள்டு கேமராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபியூச்சர்ஸில். அந்த கேமராஸில் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணோன்னா இமேஜஸ் எல்லாம் கேப்சர் பண்ணும். ஈவன் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த சிக்னல்ஸில் கேமரா வந்து இன்ஸ்டால்டு. அது என்ன பண்ணோம், நம்ம ஓவர் ஸ்பீட் போகும்போது ஸ்பீடையும் காமிச்சிடும். கரெக்டாக அந்த நம்பர் பிளேட்டை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி யார் அந்த ஓனரோ அந்த ஓனருக்கு ஃபைன் நோட்டிஃபிகேஷனோ இல்லை பெனால்ட்டியோ கரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடும். நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகும்போது தான் அதோட எல்லா எஃபெக்டும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு சிலர் பயப்படுறாங்க உண்மையாலுமே அதெல்லாம் பார்த்து. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம 24/7 as an human being it's very difficult to watch by ourselves. அதனால் இப்போ இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி டிவைசஸை கொண்டு வந்துட்டோம். அந்த டிவைசஸ் என்ன பண்ணுதுன்னா 24/7 அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை கரெக்டாக மானிட்டர் பண்ணி இட் இஸ் டேக்கிங் டெசிஷன். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த AI, ML, டீப் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். ஈவன் ஸ்பீட் டிடெக்ஷன் மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் என்ன கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள், என்ன மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் வருது. இப்போ அட்வான்ஸ்டு வந்து நம்ம போயிட்டோம். டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க சென்னை மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் இனிமேல் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான வெள்ளோட்ட பணிகள் தான் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. டிரைவர்லெஸ் ட்ரெயின்ஸ். நீங்கள் என்னென்ன டைமுக்கு எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்றது நீங்கள் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரன் த ட்ரெயின். நன்றி சார். இப்போ இந்த ஏஐனால் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும், நிறைய பேருக்கு வேலை போகணும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து அது வராது. நான் முன்னாடியே சொன்னேன், ஏஐஸ் ஆர் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் தி ஹியூமன் பீயிங்ஸ். இட் இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் அவர் லைஃப். நமக்கு சப்போர்ட்டிவாக தான் அது இருக்குமே தவிர அது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. உங்களுக்கு தெரியும், நம்மளாம் வந்து காட்ஸ் கிரியேஷன், அது வந்து ஹியூமன் இன்வென்ஷன். அதனால் ஹியூமன் இன்வென்ஷன் வில் நெவர் ரீப்ளேஸ் தி நேச்சுரல் கிரியேஷன்ஸ். இதுதான் வந்து என்னோட கருத்தும் கூட. மிக அழகாக சொன்னீங்க சார். அடுத்து இந்த மருத்துவத்துறையில் ஏஐனால் என்னென்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு சார்?
மெடிசின்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ஸ்லாம் கொண்டு போனோம். இப்போ இது எப்படி நம்ம ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போனோம், அந்த ஸ்கேன் சென்டரில் போயிட்டு இன்றைக்கி ஸ்கேன் கொடுத்தோம்னா நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்போது டிலே ஆகும் நம்மளோட நமக்கு என்ன டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸ்மார்ட் டிவைஸ். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் டெஸ்ட் எடுக்கணும், இல்லை நம்ம பிபி மெஷர் பண்ணணும்னா நம்ம அந்த லேப் சென்டருக்கு போயிட்டு பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் டிவைசஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த டிவைஸை அப்படி பிஞ்ச் பண்ணி அந்த பிளட் சாம்பிள் அப்படியே அந்த டிவைஸ் மேலே வச்சிங்கன்னா உங்களோட பாடியோட சுகர் லெவல் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் மெஷினும் இருக்குது. நீங்கள் பம்பெல்லாம் பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் ஃபோல்ட் இட் அண்ட் ப்ரெஸ்ஸிங் த பட்டன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லோ பிபி என்ன, ஹை பிபி என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். ஈவன் அவர் பல்ஸ் ரேட், எவ்ரிதிங். இதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ரிஸ்ட் வாட்ச் இருக்கும். நிறைய பேர் ஸ்மார்ட் ரிஸ்ட் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணோன்னா நம்மளோட பல்ஸ் ரேட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒரு க்ளவுடில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். நமக்கு அப்நார்மல் ரேஞ்ச் ஆஃப் ஏதோ ஒரு பிபிஓ இல்லை நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா உடனே அது என்ன பண்ணோன்னா நம்மளோட ஃபேமிலி டாக்டருக்கோ இல்லை நியரஸ்ட் பிளேஸ்க்கோ அது மெசேஜ் பண்ணிவிடும். இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு இம்மிடியேட்டாக மெடிக்கல் எமர்ஜென்சி வேணும் அப்படின்றத சொல்லணும். இதுதான் அந்த ஏஐயோட ஒரு மெயின் தீம். கண்டுபிடிக்கிறது, ப்ரிடிக்ட் பண்ணோம். சப்போஸ் நமக்கு இந்த கண்டிஷனில் பாடி இருக்குன்னா நமக்கு எந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சி கேசஸ் வரலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு டீப் லேர்னிங்லாம் இப்போ மெடிக்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா இமேஜஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அந்த டிவைஸ்லேருந்து வர ரிப்போர்ட்ஸை டாக்டர்ஸ் ஹவ் டு கன்சல்ட். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, டிவைஸ். அந்த டிவைஸ்க்குலாம் நீங்கள் உங்களை ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ரேஞ்ச், இவ்வளோ பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு டிசீஸ் சிம்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு, இவ்வளோ நெகட்டிவ் வந்திருக்குன்னு அதுவே சொல்லிவிடும். ஈவன் இட் வில் கம் அப் வித் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெடிசின்ஸ் டூ. இந்த இவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, நீங்கள் இந்த மெடிசின்ஸ் முதல்ல ஆரம்பிக்கலாம், இல்லை இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் ஒன்லி டாக்டர் கன்சல்டிங் மட்டும் போகலாம், இல்லை இது சிவியாரிட்டி ரொம்ப போயிடுச்சு, ஃபர்தர் யூ மே கோ ஃபார் சர்ஜரி, அந்த மாதிரி அதுவே கொண்டு வந்தது டயக்னாசிஸில். இதுதான் இந்த ஏஐ எம்எல் டீப் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸோட எசன்ஸ் இந்த மெடிசன் ஹெல்த் கேர் ஃபீல்டில். இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் கெடுதல் ஏற்படுமா சார்? எல்லா ஹியூமன் இன்வென்ஷன்லேயும் ப்ரோஸ் இருக்குது, கான்ஸ் இருக்குது. நம்ம அதை நம்ம பார்த்து அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் அதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த சென்சார்ஸ் கீப் ஆன் சென்சிங் அவர் பாடி. அப்போ நம்ம மேலே சென்சார்ஸ் கீப் ஆன் இதாகுனா அந்த பர்டிகுலர் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா டேமேஜஸ் வரும். அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நன்றி சார். விவசாயத்துறையிலையும் ஏஐ பயன்படுமா சார்? அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கரண்ட் பாப்புலேஷனுக்கு வி ஹாவ் டு செட் தட் சிஸ்டம் அக்கார்டிங்லி. நம்ம அப்படி போனால் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுக்க முடியும். இப்போ பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளால் அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்றத நம்ம அந்த புது எல்லாமே ஒன்று தான். என்னென்னா த ஓல்டு ஒயின் வித் தட் இஸ் இன் தி நியூ பாட்டில், அவ்வளோதான். வேறு சேம் தான். பட் நம்ம டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்துடுறோம். எப்படின்னா வி ஆர் ரெடியூசிங் த மேன் பவர். இப்போ நிறைய மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரில் போய் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வேறு ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் நம்ம எப்படி இந்த டிவைசஸ் ஏஐ மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு வருது. எப்படின்னா ப்ரிடிக்டிங் த டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளான்ட்டுக்கெலாம் என்ன கைண்ட் ஆஃப் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஆர்டினரி மொபைல் கேமராவிலே எடுத்து கேப்சர் பண்ணி அதுக்கான வெப்சைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன டிசீஸ் அதுக்கு வந்திருக்கு, என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், அது என்ன எதோட டிஃபிஷியன்சினால் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது மெயினாக 3 காம்பனண்ட்டில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சின்னா அதோட எஃபெக்ட் அந்த பர்டிகுலர் கிராப் அந்த பயிரில் தெரிஞ்சிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்டினரி கேமரா போகலாம், இல்லை ட்ரான்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தண்ணி எவ்வளோ, ஃபெர்டிலைசர்ஸ் எவ்வளோ வேணும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்டிசைட்ஸ், இந்த பூச்சிக்கொல்லின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ வேணும். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, பூச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சிக்கொல்லியை மிக்ஸ் பண்ணி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுல எல்லாத்துக்குமே நல்ல செடியும் இருக்கும், அந்த பூச்சி அஃபெக்ட் பண்ண செடியும் இருக்கும். ஆனால் அவங்களால அதை கண்டுபிடிச்சி தெளிக்க முடியாதுன்றதா எல்லாத்துக்கும் தெளிச்சிருவாங்க. பட் இப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி எந்த செடிக்கு எந்த பார்ட்டில் அதுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு ஏக்கரில் வந்து அந்த பர்டிகுலர் பயிர் வந்து பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஓரத்தில் மட்டும்தான் அந்த பூச்சி அடிச்சிருக்கு, மற்ற எல்லாம் நல்லா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பூச்சி அடித்த ஏரியாவுக்கு மட்டும் நம்மளால் வந்து பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நேரமும் மிச்சமாகுது, அந்த பூச்சிக்கொல்லியோட அளவும் குறையுது, நமக்கு நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பூச்சிக்கொல்லி மிக்ஸ் பண்ணாத ஹெல்த்தியான செடிகளையும் பாதுகாக்க முடியுது. இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி ஈல்டு ப்ரிடிக்ஷன், எவ்வளோ வந்து இந்த கிராப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ அதான் சொல்கிறோம், திடீர்னு வந்து மழை பெய்யுது, டக்குன்னு வந்து நம்ம வாழை எல்லாம் வச்சுருக்குறோம், காற்றடிச்சா கீழே விழுந்துருது. அதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி இது வந்து இப்போ இந்த டைமில் வந்து விண்டு அதிகமாக வரும், இந்த டைம் மழை பெய்யும் அப்படின்றத நம்ம இப்போது குளோபல் வார்மிங்க்கு அப்புறமா இப்போ நம்ம இருக்கிற டேட்டாவை வச்சு ப்ரிடிக்டாக அதை வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே ஆல் டுகெதர் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நன்றி சார். அடுத்ததாக கல்வித்துறையில் ஏஐயோட பயன்பாடுகளை பற்றி சொல்ல முடியுங்களா? எஜுகேஷனில் வந்து இப்போ நிறைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து வி ஆர் இமிட்டேட்டிங் அவர் டீச்சர்ஸ். இப்போ வந்து நிறைய லாங்குவேஜ் லேப் வந்துருச்சு, நம்ம ஹவு டு ப்ரொனவுன்ஸ், ஹவு டு சேஞ்ச் அவர் ஸ்லாங், இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அந்த நீட் ஜேஇக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் டெஸ்ட்டு வச்சு மார்க்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் கொடுத்தோடனே இவ்வளோ பர்டிகுலர் மார்க்ஸு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மார்க் கிடைக்கும், எந்த மார்க் கிடைச்சா எந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டுக்கு கிடைக்கும், சீட் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசபிளாக இருக்கவங்க, ஃபிசிக்கலி டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த ஏஐ டிவைசஸை வச்சு ஹெல்ப் பண்ணலாம். ஃபிசிக்கலி இம்பேர்ட் பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எய்டபிள் டிவைசஸ் கொடுக்கலாம். இந்த ரைட்டிங்க்கு, ரீடிங்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களால வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவங்களால தே கான்ட் see பட் தே கேன் விஷுவலைஸ், தட் இஸ் ஹியர். அந்த மாதிரி பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் தட் டெக்ஸ்ட்டை வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது உங்கள் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில். நன்றி சார். அடுத்ததாக தொழில்துறையில் இந்த ஏஐயோட பயன்பாடுகள் பற்றி சொல்லுங்கள் சார். இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா how do we increase the that is products இந்த பர்டிகுலராக வந்து மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட்ஸில். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அந்த கார் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரோபோட்ஸ் வந்துருச்சு. பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து டிஃபெக்ட் ப்ரிடிக்ஷன்ஸு, நம்மளை விட வந்து இட் இஸ் வெல் ட்ரைன்டு. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஈவன் இட் இஸ் ஓகே, நோ நீட் ஆஃப் டேக்கிங் ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், டயர்ட்னஸ் வராது. நமக்கு ஏதாவது வேறு ஒரு ஹியூமனுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல டைவர்ஷன் போச்சுன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மெஷின் இருந்ததுன்னா அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸுக்கும் வரதுக்கான சான்சஸ் இல்லை. பர்டிகுலர் இந்த சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்டிமைசேஷன், இந்த அமேசான்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க. ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்களா, கரெக்டாக உங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் உங்கள் கரெக்டாக உங்கள் டோருக்கு டெலிவரி ஆகுது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ப்ரோக்ராம்ஸ், எல்லாம் ப்ரோக்ராம் மூலமாக இந்த ஏஐ மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்ரெடி சொன்னேன், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இன் ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செல்ஃப் டிரைவிங். நம்ம கண்ட்ரியில் மட்டும் தான் இன்னும் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரீஸில் கொஞ்சம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிராஃபிக் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த டிவைசஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் டிராஃபிக் ப்ரிடிக்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ், எங்கெங்கெல்லாம் இது நடக்கும். இப்போ இந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா காரில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிரேக் அடித்தா ஸ்கிரிப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த டிவைசஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ எல்லாமே வந்து ஏஐ கான்செப்ட்ஸில் வந்து டிவைசஸ் எல்லாம் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்துச்சு. நீங்கள் வந்து லேன்லேயே கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் டிரைவர்லெஸ், நீங்கள் வந்து இந்த க்ரூசர் மோடுன்னு ஒன்று இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான். நன்றி சார். சைபர் செக்யூரிட்டி, அதாவது இணைய பாதுகாப்பு, இந்த துறையில் ஏஐயோட பயன்பாடுகளை பற்றி சொல்ல முடியுங்களா? மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த சைபர் செக்யூரிட்டி. அதாவது வந்து இந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸ் இன்டர்நெட்லேயோ இல்லை நம்ம த்ரூ த சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய அட்டாக்ஸ் வருது. அதெல்லாம் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம ஏஐலே 2 வகை இருக்குங்க, ப்ளூ ஏஐ, ரெட் ஏஐன்னு இருக்குது.
ப்ளூ ஏ அப்படின்னா சேம் டெக்னாலஜி விச் இஸ் அப்ளைட் ஃபார் குட் திங்ஸ் அண்ட் இன் எத்திக்கல் மேனர், அதுக்கு பேர் ப்ளூ ஏன்னு சொல்கிறாங்க. ரெட் ஏனா அகெயின் அதே சேம் கான்செப்ட்ஸ் தான், பட் வி ஆர் கோயிங் டு யூஸ் தோஸ் கான்செப்ட்ஸ் ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கு பேர் ரெட் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே ஒரு மிலிட்ரி டொமைனில் ஒரு ரோபோட் மாதிரி டிசைன் பண்ணி ட்ரான்ஸ் கொண்டு வந்து நம்ம வந்து வி ஆர் என்ஹான்சிங் அவர் செக்யூரிட்டி பட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா அது ப்ளூ. இல்லை நான் டெரரிஸ்ட்டுக்கு தான் அதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரெட் ஏ அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ் இன் பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து என்னென்னலாம் கைண்ட் ஆஃப் வந்து ஃப்ராட்ஸ் நடக்குது, அதே மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஏஐ வச்சு நம்ம பண்ண முடியும். சிறப்பாக சொன்னீங்க சார். நன்றி 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 சார். நேர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காவ்யா, ரோஷன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.